லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வரும்பொழுது அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. ப்ராப்ளி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சீன்ஸ் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமில். பெருசாக அந்த கேரக்டரை ஹியூமனைஸ் பண்ண முடியல, அந்த கேரக்டர் பெருசாக என்டர்டெயின், சரி ஓகே ஒரு மாஸ் படம், மசாலா படம், ஓகே ஓவரால் நீங்கள் இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய அனுபவிக்கக்கூடிய கதாபாத்திரமாக கூட அவரை ப்ரெசென்ட் பண்ண முடியல. A lion is always a lion. வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பெரிய ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட பல நடிகர் நடிச்சிருக்காங்க. விஜய், ஸ்னேகா, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஜெயராம், லைலா, அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போயிட்டேனாலே 10 நிமிஷம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். படம் பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கோட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல பகுதிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ மேபி அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. அதில் நம்ம விஜயோடைய கேரக்டர் பேர் காந்தி. அவர் என்ன வேலை செய்கிறாரு, அவர் ஈத்தன் ஹண்ட் மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஈத்தன் ஹண்ட் உங்களுக்கு தெரியும், எம்ஐயில் டாம் க்ரூஸ் ப்ளே பண்ணுற கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வெங்கட் பிரபுவுடைய உலகத்துக்குள்ள எப்படி இருப்பார் அப்படின்றது ரொம்ப ரசிக்கும்படியான பல காட்சிகள் நான் கவனித்தேன். அதில் வெங்கட் பிரபுக்கே ஏற்ற ஒரு நகைச்சுவை அவர் கொண்டு வருவதும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சி ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்மோஸ்ட் ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு பில்டிங்லேருந்து தொங்கிக்கிட்டு இருப்பாரு. தொங்கிக்கிட்டு ஏதோ பயங்கரமான ஒரு மிஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். பட் அந்த காட்சியில் அந்த மிஷன் ஃபோக்கஸில் கிடையாது. அந்த காட்சியோடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு மனைவி கூட ஃபோனில் பேசுகிறாரு, மளிகை சாமான் இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். என்ன அப்படின்னா, ஸ்னேகாவுடைய ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிமில். பட் இருந்தும் அவங்க கதாபாத்திரம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு ஒரு டிபிக்கல் உமனாக தள்ளப்பட்ட அந்த ஒரு ஸ்பேஸில் தான் அடங்குது. ஸோ அதை தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க அந்த கால் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நமக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதைத்தான் நமக்கு ரொம்ப ரசித்தோம் வெங்கட் பிரபுடைய ஒரு ஃபில்மோகிராஃபிலேயே. அவர் சென்னை 28லேருந்து அவர் எடுக்கக்கூடிய பல படங்களில் இந்த மிடில் கிளாஸ் அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் நீங்கள் இருந்தாலும் கூட சில அடிப்படையான ஒரு வீட்டு வேலைகளும் ஒரு இந்தியாவில் ஒரு மிடில் கிளாஸ் மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒருவன் இந்த மாதிரி பொறுப்புகள் இருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நகைச்சுவை இருக்கலாம் எனக்கு முடிச்சது. அண்ட் இந்த ஸ்பேசஸில் இன்னமும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேகா ப்ளே பண்ணுற அனு அப்படிங்கிற கதாபாத்திரம், அவங்களுக்கு காந்தி மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அவர் காந்தியன் வழிகளில் பெருசாக நடக்கலையோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் நம்ம வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஒரு காட்சிகளை இவர் எப்படி அணுகிறாரு, சின்ன மிஷன்ஸில் அவர் அங்கங்கே ஒரு மாண்டாஜ் மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும். அண்ட் விஜயே ரொம்ப ஒரு பெரிய சுதந்திரத்தோடு இந்த படத்தில் இருப்பது போல் தெரியுது. இந்த காட்சியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பல இயக்குநர்கள் இதை பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் பண்ண வைக்கலாமா அவர் அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை ஒரு பக்கம், அந்த ஒரு கிரவுண்டடான ஒரு கதாபாத்திரங்களாக மாற்றுதில்ல. அதில் நமக்கு காந்தி மற்றும் அவருடைய நண்பர்கள், அவருடைய குடும்பம், இது எல்லாமே ரொம்ப குவிக்காகவே ரொம்ப இயல்பாக நார்மலைஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த கதாபாத்திரங்கள் இவங்க நிஜமான மக்கள் அப்படின்றத நம்ப வைக்குது இந்த ஸ்பேசஸ்ல எல்லாம். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பகுதியில தான் தாய்லாந்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாரு காந்தி. அண்ட் அந்த இடத்துல யுவன் சங்கர் ராஜா சொர்க்கமே என்றாலும்ன்ற ஒரு பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் வளர்ந்ததே இளையராஜா அவர்களுடைய ஒரு இசையில தான் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பாட்டெலாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பாட்டை யுவன் சங்கர் ராஜாவுடைய ரீமிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு பேஸ் ஹெவி ரீமிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வெங்கட் பிரபு அவர்கள் அந்த ஒரு ஸ்பேஸை ஒரு மாண்டாஜாக ப்ரெசென்ட் பண்ண ஒரு விதம் ஓவரால் ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ஃபில்ம் மேக்கிங்காக எனக்கு தோணுச்சு அந்த ஸ்பேசஸ்லாம். அண்ட் இன் பிட்வீன் இதெல்லாம் பண்ணும்பொழுதே அவர் அப்பப்போ ஐ திங்க் இப்போ ஸ்டார் வெஹிக்கிள்ஸ், பெரிய நட்சத்திரங்கள் எந்த படத்தில் நடித்தாலுமே சரி, ஓரளவுக்கு நட்சத்திரங்கள் விடுங்க, இயக்குநர்களே அவங்க படத்தை அவங்களே திரும்ப ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிற பல படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கால்ஸ் டு நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவோம்ல, அது அஃப்கோர்ஸ் விஜய் மாதிரி ஒரு நடிகர் இருக்கும்போது நீங்கள் நிறைய அதை செய்யலாம். அண்ட் வெங்கட் பிரபு சென்னை 28லேருந்து இது அவருடைய ஸ்டைலாகவே இருந்திருக்கு. பழைய பாடல்களை பிரயோஜனப்படுத்துவதும் அதை மறுபடியும் கொஞ்சம் ரீஇன்டர்பிரேட் பண்ணுவதும். பட் இந்த ஃபிலிமில் ஸோ இந்த பகுதி வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம தாய்லாந்து போகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாமே, அது வரைக்கும் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. காரணம் அது ஒரு ஃப்ளேவரிங் போல தான் தெரிஞ்சுது. அதை கதையையும் தாண்டின ஒரு விஷயமாக அந்த இடத்துல தெரியல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கில்லியில் இருந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், சட்டன் நெத்தி பூரா பாட்டே அடிச்சுட்டு அவர் மருதமலை அந்த பாட்டு பாடுவதாக இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஃபிலிம்.
அண்ட் ஒரு ஒரு நல்ல பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணதா பார்க்குறேன் படம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த சில பகுதிகள் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு நகைச்சுவை பாட்டுக்கு இருக்குது. இவங்களை ஒரு நிஜமான மக்களாக நம்ம பார்க்குறோம். ஒரு ஈவன் எமோஷ்னல் ஸ்பேசஸ்லாம் கூட நல்லாவே கையாண்ட ஒரு ஃபில்மாகவே பார்க்குறேன். அது இந்த இந்த பகுதிகள் வரைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வரும்பொழுது அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. ப்ராப்ளி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சீன்ஸ்னு நினைக்கிறேன் இந்த ஃபில்மில். அந்த இடத்துல ஸ்னேகா அவர்களுடைய ஒரு அனு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு சின்ன கோபத்திலிருந்து ஒரு பெரிய துயரத்துக்கு ஒரே காட்சியில் அவங்க மூவ் பண்ணுறாங்கல்ல. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது வரைக்கும். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே அது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காரணம், அதன் பிறகு சில விஷயங்கள் நடக்குது. யங் விஜய் ஒருத்தர் இருக்கார் இந்த படத்தில் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டீசர் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு. அப்படி நீங்கள் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆக்டிவாக இருந்தீங்கன்னா படம் வந்த நாள் அன்றைக்கே பிரிட்டி மச் உங்களுக்கு எல்லா ட்விஸ்ட்டுமே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பட் ஸோ இந்த ஒரு சஞ்சய் / ஜீவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காரு விஜய். ஸோ அந்த கதாபாத்திரத்தின் வருகைக்கு பிறகு இந்த ஃபிலிம் ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பதாக எனக்கு தோணுச்சு. இது ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன் ஒன்று, ஆனால் இந்த சீரியஸ் சுச்சுவேஷன் நம்ம சீரியஸாக டீல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குழப்பம் போல தெரிஞ்சது. ஓகே, விஜய் அவர்கள் ப்ளே பண்ணுற இந்த ரோலை, ஸோ அது இந்த கதாபாத்திரத்தை மக்களுக்கு பிடிக்கும் வகையில் ப்ரெசென்ட் பண்ணணுமா, இல்லை இவனை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரியான சைக்கோ அப்படின்ற மாதிரி காட்டணுமா, இந்த படத்தினுடைய பார்வை தான் என்ன அப்படின்றதுல எனக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு சஞ்சய் பொறுத்தவரை. அண்ட் அது வரைக்கும் இந்த குடும்பத்து மேல ஒரு அக்கறை கொண்ட இந்த திரைப்படம் திடீர்னு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்வை திடீர்னு ரொம்ப தூரமான ஒரு கோல்டான ஒரு பார்வையாக மாறுது இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ எமோஷனல் ப்ராமிஸ் இருக்கு இல்லையா. ஒரு மகன் இத்தனை வருடங்களுக்கு பிறகு திரும்ப வரான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் பொழுது, அதுவும் அவனை பற்றின ஒரு உண்மை நமக்கு தெரிய வருது. இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணது அவன் எந்த மாதிரி துயரங்களை சந்திச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அவ்வளோ சுலபமாக அவங்க மறுபடியும் ஒன்று சேர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாமோ அந்த குடும்பத்துக்குள்ள இவனை பொறுத்து, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன மான்டேஜில் ஒரு குட்டி காட்சியாக சம்திங் டு ஹியூமனைஸ் திஸ் ஃபேமிலி. மறுபடியும் இவங்க எல்லாரும் இதனால தான் மறுபடியும் ஒன்றா எப்படி அப்படின்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் சொல்கிறேனே, ஐடியாஸ் நிறைய இருக்குது. பட் அப்படி இருந்தும் கூட இந்த ஃபிலிம்க்கு திடீர்னு அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடோ ஆர்வமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதில் இல்லாமல் போயிருச்சு. அதுதான் என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோகன் அவர்கள் ராஜீவ் மேனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. ஒரு கெட்டவன் தான் அப்படின்னும் பொழுது அவன் உண்மையாலே அவனை பார்த்தா நம்ம மிரண்டு போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவனுடைய யுக்தி அப்படின்னு நம்ம தனிப்பட்ட முறையில் அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய தியாகம் பண்ணுறதுனால தான் அவனால் அந்த ஒரு ரிவெஞ்சோ ஒரு வெஞ்சன்ஸை நோக்கி நகர முடியுது. அதுக்காக அவன் பண்ண செயல்கள்லாம் ஏராளம். பட் அப்படி இருந்தும் அவன் மேலே நமக்கு ஒரு அடிப்படை ஒரு 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 பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை கூட நமக்கு அவன் மேலே வர வைக்க முடியல இந்த படத்தினால. பெருசாக அந்த கேரக்டரை ஹியூமனைஸ் பண்ண முடியல. அந்த கேரக்டர் பெருசாக என்டர்டெயின், சரி ஓகே ஒரு மாஸ் படம் மசாலா படம் ஓகே, ஓவரால் நீங்கள் இதெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய அனுபவிக்கக்கூடிய கதாபாத்திரமாக கூட அவரை ப்ரெசென்ட் பண்ண முடியல. இது நடுவில் அஃப்கோர்ஸ் நான் சொன்னல அந்த பழையப்பட ரெஃபரன்சஸ், நான் ஆரம்பத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆனால் இந்த ரெஃபரன்சஸ் திடீர்னு ஒர்க் அவுட் ஆகாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கதையையும் தாண்டி கதையையும் மீறி கதையை அப்படி வைங்கப்பா வாங்க நம்ம ரெஃபரன்சஸ்குள்ளே இறங்குவோம் அப்படிங்கிறது போல தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபிலிம். திடீர்னு ஒக்கடு பொறுத்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லை அஜித் அவர்கள் அட்டகாசம்ல ஒரு பாட்டு வரும்ல, அந்த ஒரு பெரிய கண்டென்ஷியஸ் சாங் எல்லாருக்குமே தெரியுமே, எனக்கு உனக்கு என்னன்ற ஒரு பாட்டு, அதனுடைய ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும். பட் கதையை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சைக்கோ மாதிரி தான் இந்த படம் அணுக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு அணுகும் பொழுது இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு ஆக்ஷன் படமாக நம்ம பார்க்க நினைச்சாலும் கூட, ஆக்ஷன் படம்னா என்ன இருக்கணும், ஒரு பெரிய அர்ஜென்சி நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா கொலைகள் நடக்குது, பெரிய ஏமாற்றங்கள் நிகழுது, யாரெல்லாம் நம்ம க்ளோஸ்ன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் நம்ம இழக்க ஆரம்பிச்சிருக்கோம், அப்பேற்பட்ட அந்த மாதிரி விஷயம் நடக்குது. பட் அது நடுவில் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சட்டுன்னு ஒரு பேட் செக்வே இன்ட்டு ஒன் சாங் இல்லை 2 சாங் அந்த இடத்துல செகண்ட் ஹாஃப்ல இந்த பாடல்கள் இந்த நேரத்துலையா இன்னமும் இதை நம்ம செய்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ட் இது எதுவும் தெரியாமல் பண்ணல, ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு என்னை யோசிக்க வச்சது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வர
இந்த ஸ்டார் வெஹிக்கிள்ஸ் முக்கியமாக பார்க்கும் பொழுது அதில் மேண்டேட்டரியாக நீங்கள் செய்ய வேண்டியது சில வேலைகள் இருக்குது. அதாவது அதுவும் இன்ஸ்டாகிராமில் வளர்ற ஒரு ஜென்ரேஷனாக நம்ம பார்க்கும் பொழுது அவங்கள நோக்கி தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு என்னை யோசிக்க வச்சுது. ஸோ அவங்கள நோக்கி அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் அட்ராக்டிவ் செக்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்குது. சின்ன சின்ன ரீல்ஸ் பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருங்க, சட்டுன்னு வாப்பா உட்காந்து இல்லை டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி. ஸோ மேபி அதனால தான் இந்த படம் ஓகே வாங்க இப்போ ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறேன், ஒரு 7 நிமிஷம் ஆச்சா வாங்க இன்னொரு ஒரு புதிய அட்ராக்ஷன் இந்த இடத்துல. இந்த பாட்டுடைய பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் சுமாராக இருக்கா, பரவாயில்ல பாருங்க மஞ்சள் புடவையில் த்ரிஷா அவங்க வராங்க அந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்கும் பொழுது மேபி அதை நோக்கித்தான் இந்த படமே உருவாக்கப்பட்டது ஒரு 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 காலகட்டத்துக்கு பிறகு அப்படின்னு யோசிக்க வச்சது. அதுவும் மேபி அஃப்கோர்ஸ் நம்ம இந்த கதைக்கு லாயலாக இருக்கணுமே ஒரு படம், இல்லை இந்த கதாபாத்திரங்களுக்கு லாயலாக இருக்கணுமே, இந்த குடும்பத்து மேலே ஒரு அக்கறை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மேபி சஞ்சய் சொல்லுவான் ஒரு சீனில் அவங்க அப்பாவை பார்த்துட்டு கிரிஞ்சா பேசிட்டு இருக்க பூமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவான். மேபி இந்த மாதிரி ஒரு படம் கதை சொல்லுவதற்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த கதையில இந்த மாதிரி அடிப்படை வேலைகள் இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பே ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் பார்க்கப்படுமோ. கிரிஞ்சான எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அ பூமர் அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்னு தோணுது. பட் நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு கதை சொல்வதற்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மேலே ஒரு ஈடுபாடு உருவாக்குவதற்கும் தான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கோட் பொறுத்த வரைக்கும் தளபதி வர்சஸ் இளைய தளபதி அப்படிங்கிற ஒரு அட்ராக்டிவான ஐடியா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த ஐடியா அது ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு பகுதி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் அப்படி தான் நினச்சேன். பிடிச்ச நிறைய பகுதிகள் இருந்துச்சு. பட் அது அந்த ஐடியாக்குள்ளே இந்த படம் இறங்கின பிறகு அது மேலே இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் தவறியதாகவும் கதை சொல்லுவது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸும் கொஞ்சம் தவறியதாகவும் தான் எனக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பல பேர் விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்குமா, ஐயோ நம்புற மாதிரி இல்லையே, என்ன ஒரு முகம் ஒரு மாதிரி இருக்கே அப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இந்த படத்தில் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியல. அதெல்லாம் ரியலி வெல் டன். விஜய் இந்த 2 கதாபாத்திரங்களுமே அவர் காட்டக்கூடிய ஈடுபாடு கண்டிப்பாக, எஸ்பெஷலி அந்த யங்கர் கேரக்டரில் இந்த சஞ்சயாக அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு ரொம்ப யங் யூத்ஃபுல் எனர்ஜி ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிக்காதது என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த படத்தினுடைய ஒரு மாரல் சென்டர் தான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம் எல்லா படத்துக்கும் மொராலிட்டி வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நாட் தேவையில்லை. இப்போ மங்காத்தாலெல்லாம் போயிட்டு நம்ம ஏன் அஜித் அவர்கள் கெட்டவனாக இருந்தார் நல்லவனாக இருந்திருக்கணும்ல, இது நியாயம் இல்லைல்ல, சமுதாயத்துக்கு இது நல்லது இல்லைன்னு யாரும் பேசலை. அந்தந்த படம் தான் அந்தந்த படத்தினுடைய ரூல்ஸை நிர்ணயிக்குது. ஸோ இந்த படம் நம்ம எடுத்து பார்த்தோம் கோட் அப்படின்னா பெரும்பாலான நேரத்துக்கு இந்த படம் அறிமுகப்படுத்துகிற ஒரு காட்சிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, காந்தி அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண ஒரு நல்லதுக்காக போராடுறான், நல்லதுக்காக சண்டையை போடுறான். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த படம் நம்மளை தூண்டுது, தள்ளுது இல்லையா? அது தள்ளுன பிறகு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தியுடைய நண்பர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு நண்பருடைய ஒரு பெரிய சோகமான ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு வாழ்க்கையில். பட் அது ஒன்றும் பெருசாக இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அதை ஒரு ஆனஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற, பெருசாக பண்ண தேவையில்லை, ஆனஸ்ட்டாக ஒரு சின்னதாக நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். இன்னொரு கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. பட் அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ கோட்டினுடைய ஒரு மாரல் சென்டராக நம்ம காந்தியை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பல கேள்விகள் நமக்குள்ளே எழும்புதில்ல. ஏன்னா எப்போ இவர் ஒரு நல்ல மனுஷனாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அவருடைய செயல்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்விகள் எழுப்பி தான் ஆகணும். ஒன்று, சஞ்சய் அத்தனை வருடங்கள் பிறகு திரும்பி வரான், அவன் எங்கேருந்து வரான் அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் ஒன்று, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டாக அவர் பண்ண ஒரு ஆராய்ச்சி என்ன, அவனுடைய ஒரு சைல்ட்ஹுட்டில் ஒரு தந்தையாக தான் காட்டின ஒரு ஈடுபாடு என்ன, இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா மோகன் ப்ளே பண்ணக்கூடிய ராஜ்மேன் என்ற ஒரு கதாபாத்திரம் அவன் கெட்டவனாக இருந்துட்டு போட்டோம். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய சோகம் ஒன்று நடக்குது அவன் வாழ்க்கையில், அதை நமக்கு தெரியப்படுத்துது இந்த படம். அவன் கெட்டவன் ஓகே, பட் இவங்க எல்லாருமே நல்லவங்க தானே. அப்போது இந்த நல்லவர்கள்னால அவனுக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அதை பொறுத்து இந்த படமோ இல்லை ஏன் காந்தியோ ஒரு பெரிய ஈடுபாடு காமிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி பல கேள்விகள் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ரைட்டிங் பொறுத்த கேள்விகள், கதாபாத்திரங்கள் பொறுத்த கேள்விகள்லாம் நம்ம எழுப்பும் பொழுது என்டர்டெய்னராக எடுக்கப்பட்ட ஒரு படம் சார்ந்து டிஃபென்ஸ் என்னவாக கொடுக்கப்படும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணா உட்காந்து 6 மணி நேரம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கெல்லாம் யார் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. பட் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் 6 மணி நேரம்லாம் எடுக்க வேண்டாம். அங்கங்கே
சின்ன சின்னதாக நீளமான காட்சிகள் இல்லைனாலும் சின்ன விதங்கள்ல சின்ன நேரம் செலவழித்து இந்த மாதிரி கதைக்கு முக்கியமான சில ஆங்கிள்ஸ் இருக்கும் பொழுது அதை அது மேலே பெரிய அக்கறை காமிக்காத போது கொஞ்சம் ஈடுபாடு நமக்கும் இந்த கதையை நோக்கி அந்த கதாபாத்திரங்களை நோக்கி காட்டுவது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் மாறுது. அதுவும் ஒரு 2 பாடல்கள் பொருந்தாத நேரங்கள்லையும் பொருந்தாத இடங்கள்லையும் பொருத்துவதற்கு உங்களுக்கு அந்த மாதிரி சாய்ஸஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி சாய்ஸஸ் ஏன் எடுக்கலன்னு கேட்குறது ஒன்றும் அவ்வளோ தப்பு இல்லைல்ல. மீன்வைல் ரீல்ஸ் ஜென்ரேஷனுக்கு கொண்டாட்டம் தான். ஏன்னா ரெஃபரன்சஸ் பாட்டுக்கு சும்மா தெரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரெஃபரன்சஸ்லாம் நம்ம சொன்னது போல் ஒரு ஹீரோயின் திடீர்னு ஒரு பாட்டுக்குள்ளே வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் ஒரு காட்சிக்குள்ளே சட்டன் அவர் உள்ள வராரு. இது நடுவில் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பும் ஒன்று கொடுக்கப்படுது. ஆல்ரெடி ஃபுல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு சோஷியல் மீடியாவில். அதை பொறுத்து மதுரை வீரந்தான் என்ற ஒரு பாட்டு திடீர்னு பாடுறாங்க ஒரு காட்சியில். இந்த படம் ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோமாஜ் மாதிரி ஒன்று பே பண்ணப்படுது. அதில் இன்ஃபேக்ட் அதிலெல்லாம் கூட எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு ஆள்மாறாட்டம் மாதிரி ஒன்று பண்ண முடியும் இந்த கதைக்குள்ளே. குரலெல்லாம் மாற்றி பேசக்கூடிய ஒரு கருவி ஒன்று ஒரு கதையில் ஆரம்பத்திலேயே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா, அப்புறம் அதை இந்த படத்தில் எங்கேயுமே பெருசாக அது பிரயோஜனப்படுத்தாததுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சுட்டு தான். பட் எனிவே இதெல்லாம் அட்ராக்ஷன்ஸாக பண்ணப்பட்ட விஷயங்கள் நம்ம பெருசாக ஆராயக்கூடாது, அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படின்னும் பொழுது சரி. அப்புறம் திடீர்னு சஞ்சய் வந்து எங்கேயோ டார்ச்சர் பண்ணும் பொழுது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லி ஒரு கமல் அவர்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பதும், கிளாடியேட்டரில் ஒரு முக்கியமான ஒரு காட்சியில் இல்லை அப்படி நின்றுட்டு அந்த கொலோசியமில் இருக்கும் பொழுது ரசல் க்ரோ கேரக்டர் மேக்ஸிமஸ் மெரிடியஸ் டெசிமஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து எனிவே டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்பார். அப்படி சுற்றி எல்லாரையும் பார்த்துட்டு ஆர் யூ நாட் என்டர்டெயின்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு தோணுச்சு இந்த ரெஃபரன்சஸ்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஒருவேளை இஃப் யூர் நாட் என்டர்டெயின்ட் இனஃப்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட் என்டர்டெயின்மெண்ட் மிஷினும் இறக்குறாங்க இந்த ஃபிலிமில், விச் இஸ் சிஎஸ்கே அண்ட் ஷேபாக் அண்ட் எம்எஸ் தோனி. லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி இது நடுவில் ஹலமதி ஹபீபோடைய ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும், இல்லை காந்தி அப்படிங்கிறதுனால ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஒரு பஞ்ச் லைனாக பலமுறை பிரயோஜனப்படுத்த முயற்சி பண்ண இந்த படம். எம்எஸ் தோனி ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் பால் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இத்தனை கருவிகள், இத்தனை டோபமின் ஹிட்ஸ் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ஃபிலிம். பட் இருந்தும் இந்த படத்தினுடைய பிரச்சனைகளை குணப்படுத்தும் வகையில் இது எதுவுமே அமையலைன்னு தான் எனக்கு தோணுச்சு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா இது மேலோட்டமாக ஒரு சின்ன இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் எல்லாம் போட்டு சின்ன சின்ன டோபமின் ஹிட்ஸ் உங்களுக்கு கொடுத்து பேண்டேட் போடுவதற்கு இந்த படத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப மேலோட்டமான ஒரு ஊன்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடியது ஒரு நிறைய ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஃப்ராக்சர்டு ஸ்டோரி, ஃப்ராக்சர்டு கேரக்டர்ஸ் தாராளமாக, அண்ட் ஓவரால் கதை சொல்லும் விதத்திலேயே ஃப்ராக்சர்ட் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது நம்ம தாராளமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதை நீங்கள் எத்தனை டோபமின் ஹிட்ஸ் கொடுத்தாலும் எத்தனை குட்டி குட்டி பேண்டேட் போட்டாலும் அது மொத்தமாக குணப்படுத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். விச் இஸ் அ பிட்டி, பிகாஸ் ஃபார் அ வைல் இந்த படம் ஆரம்பித்த ரொம்ப நேரத்துக்கு எனக்கு இந்த ஃபிலிம் ரொம்ப பிடிச்சது. வெங்கட் பிரபு யூனிவர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரியான ஒரு எம்ஐ கதாபாத்திரம் பொருந்துவது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேரேஜாகவே எனக்கு தோணுச்சு. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ன இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிங்க இந்த ஃபில்மை பொறுத்து? உங்களுக்கு பர்ஃபெக்டாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சா? நீங்கள் எல்லா ரெஃபரன்சஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக என்ஜாய் பண்ணிங்களா? காமெண்ட்ஸில் கண்டிப்பாக விடுங்க, நான் படிக்கிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் கோட். இன்னொரு லேட் ரிவ்யூ உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.